ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னவென்றால், ஒன்றுக்கும் உதவாத கோபத்தை தூக்கி எறியுங்கள். மன அழுத்தம் மற்றும் கோபம் குறைய என்ன செய்யலாம்? முழுவதும் இதோ இந்த வீடியோவில் இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு சொல்லுங்கள், பக்கத்தில் உள்ள பெல்பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கோபம் உள்ளே நுழைகிற போது அறிவு வெளியே போய்விடுகிறது. இது ஒரு புகழ்பெற்ற இத்தாலிய பழமொழி. கோபத்தினால் நமக்கு விளைவது நன்மையா தீமையா? வாருங்கள் கொஞ்சம் இந்த பதிவில் அலசி பார்ப்போம். நமது பல இயல்புகளில் கோபமும் ஒன்று. இன்றைய சூழலில் கோபப்படாமல் நம்மால் வாழவே முடியாது. ஆனால் அதற்காக எதற்கெடுத்தாலும் கோபப்பட்டால் இழப்பு நமக்குத்தான் என்பதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். சிலர் எடுத்ததற்கெல்லாம் கோபப்படுவார்கள். சிலர் அநீதியே நடந்தாலும் நமக்கென்ன என்று அமைதியாக இருந்து விடுவார்கள். இரண்டுமே தவறுதான். நமக்கு எப்போதெல்லாம் கோபம் வருகிறது என்பதை பார்ப்போம். சிலருக்கு தான் நினைத்தது உடனே நடந்தாக வேண்டும். இல்லையென்றால் கோபம் வரும். வேறு சிலருக்கோ தான் சொன்னதை தமக்கு கீழே பணிபுரிபவர்கள் உடனடியாக செய்யாவிட்டால் கோபம் வரும். சிலருக்கு தங்களுக்கு பிரியமானவர்களை பற்றி யாராவது ஏதாவது சொன்னால் கோபம் வரும். சிலர் தங்கள் குறைகளை பிறர் எடுத்துச் சொன்னால் கோபம் வரும். சிலருக்கோ அவர்களுடைய கருத்தை பிறர் மறுத்து பேசினால் கோபம் வரும். தம்மை பற்றி பெரிதாக எண்ணிக்கொண்டு தான் இந்த உலகத்திலேயே பெரிய ஆள் என்று கற்பனை செய்து வாழ்பவர்களுக்கே கோபம் அடிக்கடி வரும் என்பது உளவியல் ரீதியான உண்மை. தமக்குத்தான் எல்லாம் தெரியும் என்ற மனப்பான்மை உள்ளவர்களுக்கும் அதிக அளவில் கோபம் வரும். சிலருக்கு உடல்நிலை காரணமாக கோபம் வருவதுண்டு. நம்மை சுற்றி உள்ளவர்கள் நன்றாக இருக்கிறார்களே, நமது உடல்நிலை இப்படி ஆகிவிட்டதே என்ற எண்ணமே கோபமாக மாறுகிறது. எதற்கெடுத்தாலும் கோபப்படுபவர்களை இந்த சமூகம் வெறுக்கும் என்ற உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இத்தகையவர்களின் கோபத்திற்கு மதிப்பு இருக்காது. அவர் எதுக்கெடுத்தாலும் கோபப்படுவார் என்று சொல்லிவிட்டு அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் கடந்து விடுவார்கள். நேர்மையானவர்களின் கோபத்தில் ஒரு நியாயம் இருக்கும். நேர்மையானவர்கள் அநீதிகளை கண்டு உடனடியாக கோபப்படுவார்கள். ஏழைகளுக்கு அநீதி இழைப்பவர்களை கண்டு கோபப்படுவார்கள். அநியாயமாக சிலர் துன்புறுத்தப்படும் போது அதை கண்டு கோபப்படுவார்கள். இதற்கு அறச்சீற்றம் என்ற பெயரும் உண்டு. நேர்மையானவர்களின் கோபத்திற்கு அசாத்திய வலிமை உண்டு. இதைத்தான் சாது மிரண்டால் காடு கொள்ளாது என்பார்கள். நாம் கோபப்படும்போது நமது இதயத்துடிப்பானது அளவிற்கு அதிகமாக அதிகரிக்கும். இயல்பான சுவாசமானது வேகமான சுவாசமாக மாறும். பற்களை கடித்தல், நகங்களை கடித்தல் முதலானவை நிகழும். இத்தகைய செயல்கள் உங்கள் உடல்நலத்தை நிச்சயம் பாதிக்கும். கோபம் ஏற்படும் வேளைகளில் உடனடியாக கண்களை மூடிக்கொண்டு 1 முதல் 100 வரை மனதிற்குள் எண்ணுங்கள். கோபம் மெல்ல மெல்ல குறையும். அப்படியும் குறையவில்லை என்றால் மறுபடியும் 100லிருந்து தொடங்கி 1 வரை எண்ணி முடியுங்கள். கோபம் ஏற்படும்போது அமைதியாக உட்கார்ந்து சிந்திக்க பழகுங்கள். கோபத்திற்கான காரணம் என்ன என்று சிந்தித்தால் அதற்கான மூல காரணம் நீங்களாகவும் இருக்கக்கூடும் என்பதை உங்களால் உணர முடியும். உங்கள் கோபத்திற்கான காரணம் வேறு யாராவது இருந்தால் ஈகோ பார்க்காமல் அவர்களிடம் பொறுமையாக பேசுங்கள். பிரச்சனைகள் சுலபமாக தீரக்கூடும். கோபப்படுவதால் சிறிய பிரச்சனைகள் கூட பெரிய பிரச்சனையாக மாறக்கூடும். உங்கள் உடல் நலம் பாதிப்படையும். உறவுகளையும் நட்புகளையும் இழக்க நேரிடும். எல்லோரும் உங்களை எதிரியாக பார்க்கும் சூழ்நிலை உருவாகும். கோபத்தினால் உங்களுக்கு எல்லாவிதத்திலும் இழப்புதானே தவிர நன்மை ஏதும் விளையப் போவதில்லை. எனவே நண்பர்களே, ஒன்றுக்கும் உதவாத கோபத்தை தூக்கி எறியுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு சத்துவங்கள் பக்கத்தில் உள்ள பெல்பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்கள். வணக்கம். வாழ்க வளமுடன்.